வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மிதன் கேம் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி ஷூஷி அப்படிங்கிற கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். கைஸ், உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வியூஸ் கிட்ட அடிச்சிருக்கு. அதுங்கிட்ட தான் கைஸ், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்தவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நம்ம 300 போயிருக்கலாம். சரி கைஸ், இந்த வீடியோ உங்களை நான் நம்புகிறேன் கைஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்று இந்த எம்ஜிடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே கைஸ், வாங்க நம்ம கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க கைஸ், நம்ம இப்போ சாப்டர் 1குள்ளே போய்க்கலாம். இந்த கேமில் நம்ம சாப்டர் 1 முடிச்சாதான் சாப்டர் 2குள்ளே போகும். இப்போது ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ஹேங்காக இருக்கும் கைஸ், கொஞ்சம் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க கைஸ். நான் கேமுக்குள்ளே வந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இருங்க கைஸ், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். கைஸ், இந்த கேமோட கான்செப்ட் என்ன, இங்கே ஒரு குக்கிங் சேலஞ்சு நடக்க போகுது. அந்த குக்கிங் சேலஞ்சில் நம்ம எப்படியாவது இந்த ரூமில் இந்த இடத்துல ஃபுல்லாக பேய் சுற்றிட்டு இருக்கோம். அதாவது ஷூஷி அப்படிங்கிற பேய் சுற்றிட்டு இருக்கோம். அந்த பேய் வந்து அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சு நம்ம இன்க்ரீடியன்ஸில் எடுத்து சமைக்கணும் கைஸ். அதுதான் கேமோட கான்செப்ட்டு. இப்போ அந்த பேய் வந்து முன்னாடி போகுதுன்னா அந்த பேயால் பின்னாடி திரும்ப முடியாது. அப்படியே நம்ம வந்து அந்த பேய் பின்னாடியே போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் என்ன, அந்த கடைசி ரவுண்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதாகி ஓகே, கட்சீன்லாம் நான் அப்படியே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் கைஸ். இங்கே தான் கைஸ் நம்ம வந்து இதான் ஃபஸ்ட்டு கோர்ஸில் இருக்கிற இடம். இங்கே தான் வந்து நம்ம அரிசி பாசியில் எடுத்துகிட்டு போகணும். அவள் தான் கைஸ், நம்ம கையில் கண்ட்ரோல் வந்துருச்சு. குட் லக்குங்கிறான். ஆல்ரெடி பண்ணுறதையும் பண்ணிட்டு குட் லக் ஃபார் ஃபஸ்ட்டு கோர்ஸுங்கிறான். இடியாட்டிக். வாங்க கைஸ், இப்போ டோர் ஓப்பன் பண்ணாங்களா, நம்ம வெளில போகலாம். யூ காட் யுவர் ஃபஸ்ட் ஆர்டர் ரைஸ், அதான் அரிசி. இந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து வேக வச்சு நம்ம சாப்பாடு செஞ்சு உனக்கு கொடுக்கணும். அதாவது டைனிங் ரூம்னு இருந்துச்சு பார்த்தீங்களா கைஸ், அங்கே நம்ம அதை வச்சோம்னா அது இதாகும். வாங்க கைஸ், ஃபஸ்ட் நம்ம இப்படிக்கா போயிட்டு பேய் போகுது பார்த்தீங்களா, அங்கே ஃபஸ்ட் நம்ம அரிசி எடுத்துக்கலாம். அரிசி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பேக் அடித்து நம்ம போயிட்டு அங்கே ஒரு பாட்டாட்டு இருக்குங்க கைஸ், அந்த பாட்டில் போட்டோம்னா வெந்துடும் அரிசி. பேய் வந்து பேய் வருது. அவ்வளோதான் கைஸ், பேயை காட்டியாச்சு. வாங்க நம்ம போகலாம். அப்பா, சளி வர பிடிச்சிச்சு கைஸ் நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில். அரிசி எடுத்துகிட்டு உள்ளே போட்டு ஓகே, அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் கைஸ். அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது வெந்தானே நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அங்கே போய் கொடுக்கணும். பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம், அங்கே போய் கொடுத்துக்கலாம். நான் தான்டா ஃபஸ்ட்டு போவேன் போட்ட. அவள் தான், நான் தான் ஃபஸ்ட்டு. 5 ரூபா தான் கிடச்சிருக்கே. நான் கூட ஃபஸ்ட்டு போய் வச்சோம்னா 10 ரூபா கிடைக்கும்னு நினச்சேன். பேய் வருது கைஸ். அதாவது அரிசி சமைச்சாச்சு. இப்போ நமக்கு பாசி வேணும் கைஸ். அந்த பாசியை போய் எட்டு கொடுத்தோம்னா ஓகே. இது என்னென்னு எனக்கு தெரில, நான் பாசின்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. எதுக்கும் நான் 2 எடுத்துக்கிறேன் கைஸ். அடுத்த டிஷ்ஷுக்கு எப்படியும் இதுதான் கேட்க போகிறீங்க. சுஷிமா நான் பிடிச்சிடாத, அப்படியே நீ போயிடு. அவள் தான். இங்கே பாருங்கள், இந்த பேய் பின்னாடியே போகலாம், இதான் நான் சொன்னேன். வாங்க கைஸ், இப்போ நம்ம போய் இந்த பாசி தூக்கி இந்த மிஷினில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு 1 இங்கே வச்சுட்டு இன்னும் தூக்கி மிஷினில் போட்டுருவோம். அது ரெடியாகி அப்படியே சப்பையாகி வரும். அதை எடுத்து நம்ம அதை எடுத்து இது பண்ணி கொடுத்துட வேண்டியதான். அவள் தாங்க கைஸ். இனிமேல் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்ட ஆரம்பிச்சிட்றேன், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அது இப்போ சூஷி செய்யணுமா, இருங்க கைஸ், இந்த சூஷி செய்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துட்டு இங்கே வச்சுக்கலாம். அப்பா, நெக்ஸ்ட்டு இந்த பாசி தூக்கி உள்ள போட்டு அரிசி குக் ஆகிட்டுருக்கு. இதை தூக்கி இங்கே வச்சுக்கலாம். இங்கே அரிசி தூக்கி பிளேட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாசி வந்தானே அதையும் தூக்கி பிளேட்டில் வச்சிட்டோம்னா சூஷி ரெடி. அவ்வளோதாங்க கைஸ். இருறா, அவ்வளோதான். அவன் வச்சுட்டான். போ, நீ தாண்டா டிரைவர் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஃபஸ்ட்டு கோர்ஸ் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான். இதில் யார் அதிகமாக சமைச்சிருக்காங்கன்னு பார்த்தா தட்ஸ் எம்ஜிடி செஃப். பார்க்கலாம். இல்லை, எனக்கு புரியல. நானும் 3 தான் சமைச்சிருக்கேன், அவனும் 3 தான் சமைச்சிருக்கான். அப்புறம் அவனை தூக்கி ஃபஸ்ட் ப்ளேஸில் வைக்கிறீங்க. வாட்ஸ் ராங் வித் யூ கேம் ப்ரோ. அவள் தான். இதுதான் செகண்ட். இது என்னமோ வருது. ஓகே, ஹலோ, வி ஆர் நைட் கீப்பர்ஸ். அதாவது நான் இங்கே நைட்டு வேலை செய்கிறவங்க. நீங்கள் வந்து ஒரு டேஞ்சரான இடத்துல இருக்கீங்க. எங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்ல நிறையா டைம் இல்லை. வீக் சிக்னலா, உங்களா பாவிங்களா,
என்னடா வீக் சிக்னலில் விட்டீங்க? ஐயோ என்னமோ வந்துச்சு, அதை படிக்காம விட்டேன். சரி விடுங்க. ஓ இப்போ புதுசாக மீன் ஏரியா ஒன்று நல்லா இருக்கும், இருங்க அதை காமிக்கிறேன். இதுதான் கைஸ் அந்த மீன் ஏரியா. அங்கே பாருங்க கைஸ், அந்த பிளாட்ஃபார்மாக இருக்கா, அது டக்குன்னு ரெட்டாக மாறிச்சுன்னா தண்ணிக்குள்ளே போயிடும். நம்மள குதிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு லைஃப் போயிடும். என்ன இது ஆட்டோ பஸ் மாதிரி வருது, இது நான் பார்த்ததே இல்லையா அந்த இடத்துல, தெரியலையே என்னென்ன. இப்போ நம்மளுக்கு சாலாமன் ஃபிஷ் கேட்டிருக்காங்க. ஐயோ சுஷியே டே அப்படி ஓடுறா, அவள் செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஓடிட்டானா? தலைவர் ஓடிட்டார் கைஸ். பார்ப்போம் நம்ம. ஃபஸ்ட்டு நான் போய் ஃபிஷ் எடுத்துட்றேன். ஏன்னா ஃபிஷ் எடுத்துகிட்டு அப்புறம் அரிசி பாசியில் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். உயிரோட தான் கைஸ் இருக்கான் கைஸ். இந்த இடத்துல போய் நம்ம ஜஸ்ட்டுனா ஜஸ்ட்டு அப்படி ஒரு ஜஸ்ட்டு கைஸ். ஏன்னா இது வந்து ஃப்ளூக் தான், நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா டக்குன்னு ரெட் ஆச்சுன்னா தண்ணிக்குள்ளே போயிடும். சுஷி வரலையில் இல்லைங்க கைஸ். சரி வாங்க. அரிசி எங்கிட்ட ஏற்கனவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அரிசி எங்கிட்ட ஏற்கனவே இருக்குது. நம்ம போய் பாசி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அரிசி எங்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அவ்வளோதான், பாசி எடுத்தாச்சு. நம்ம போகலாமா? அங்கே போவோமா? இங்கே வரல இவனும். வாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு இந்த பாசி போட்டு சமைச்சு எடுத்துருவோம். பாசி தூக்கி இதில் போட்டாச்சு. எங்கே அரிசியை காணோம் கைஸ். அரிசி இங்கே தானே கைஸ் வச்சேன், அரிசியை காணோம். அதுக்கு தெரியல, திருப்பியும் தான் போய் எடுக்கணும்னு நினைக்கிற அரிசியை. போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ். அவள் தான் அரிசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி அரிசி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அது ஒரு பெரிய தலைவலி. டைமர் இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. ஆனால் இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே இதாயிரும். அவள் தான் அரிசி தூக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாசி எடுத்து வைக்கணும். அவள் தான் பாசி வச்சாச்சு. இது பேர் நோரியான்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த டிஷ் வைக்கிறவங்கள பாசின்னு சொல்லிட்டு அது பேர் நோரியான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்க. அவள் தான் ஒரு டிஷ் செஞ்சு வச்சாச்சு, அது அவன் நினைக்கிறேன். 30 யான்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி யான்ஸா யாருக்கு தெரியும். பேய் வருது. அவ்வளோதான், அது போனால் நான் போயிடலாம் கைஸ். இருங்க கைஸ், இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக காமிச்சிட்றேன். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கேம் பிளே. அது உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை இல்லை, நான் இப்போவே சொல்லிடுறேன். இந்த கேம் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை இல்லை, இது என்னோடய 5வது ட்ரை கேம் பிளே கைஸ். இது என்னோடய 5வது ட்ரை கேம் பிளே. இந்த கேம் பிளேயில் முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிட்றேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் போயிட்டுருக்கு. அப்புறம் இங்கே இருக்கிற ஃபிஷ் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அரிசி எடுத்துகிட்டு கிளம்பலாம். அரிசி எடுத்தாச்சு. அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு இதை வேக வச்சுட்டு இது கட்டிங்க்கு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு டிஷ் தான் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த கோர்ஸ் முடிஞ்சு கைஸ். செகண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட்டட். இதில் யார் அதிகமாக சமைச்சிருக்காங்கோ? நான் தான். செத்துட்டானா? டேய் செத்துட்டியாடா? போய் வா நண்பா. நல்ல வேலை புண்ணியம், ஒரு டிஷ்ஷாச்சு சமைச்சு கொடுத்துட்டு செத்தானே, அது வரைக்கும் சந்தோஷம் வச்சுக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் என்னென்னா, இதுக்கு நான் ஓட்டு ஸ்கிப்பு கொடுக்கலான்னு பார்க்குறேன். என்னன்னு தெரில. இது அந்த கேரட் ஏரியா தான், நானே உங்களுக்கு காமிச்சிட்றேன். அங்கிட்ட ஸ்கிப் கொடுத்துட்றேன் வாங்க கைஸ். இப்போ நம்ம ஒரு வெஜிடபிள்ஸில் ஒரு ஏரியாவில் இருக்கோம், அதுங்க போய் எடுக்கணும். அவகேடோ பேய் வருது, ஓடிட வேண்டியதான் கைஸ். அது போன நம்ம பின்னாடியே போவோம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் அரிசி எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம மீன் எடுத்துடுவோம் கைஸ். ஃபஸ்ட் நம்ம மீன் எடுத்துடலாம். மீன் எடுத்துட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். சேலமனுக்கு சீக்கிரம் பாதையை போடுங்கடா. அவ்வளோதான். கெட் சேலமன் எட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பின்னாடி வழியை காணும். அவ்வளோதான். எஸ் முடிச்சாச்சே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூசி வருதா? இல்லை, அப்படியே அரிசி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். அரிசி எடுத்தாச்சு. அப்படியே வாங்க ஓடிடலாம். இவருங்க இதான் கைஸ் அந்த வெஜிடபிள் எடுக்கிற இடம். இந்த இனிமேல் 3rd கோர்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது. ஆமாம் 3rd கோர்ஸ்லேருந்து சூசி இந்த மாதிரி கம்மு போட ஆரம்பிச்சிருங்க கைஸ். இந்த கம்மல் நம்ம ஒட்டினோம்னா அப்படியே நம்மளை சோப் பண்ணி விட்டுரும் இது. அப்புறம் சூசி வந்து புடங்கிலே பட்டாங்கன்னு தட்டிட்டு போயிடும். தெலுங்கு கைஸ். இப்போ நான் போய் பாசியும் அவகேடோவையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சூசி வருது. எம்மா சீக்கிரம் போம்மா, உனக்கு தான் பின்னாடி திரும்ப வராதில்ல. போ. அவ்வளோதான். இனி நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு பாசி எடுத்துடலாம். அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஃபஸ்ட்டு பாசி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூஷி எடுத்துக்கலாம். சரி அவகேடோ எடுத்துக்கலாம். சூசி சூசி அவ்வளோதான். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம்
இனி இந்த டோர்லாம் திறக்கணும் கைஸ். இதில் ஒரு இது இருக்கும். ஐயோ, இதில் ஒரு பாய்சனஸ் மான்ஸ்டர் இருக்கும். அந்த மான்ஸ்டருக்கு அது தப்பான கதவை திறந்தோம்னா அது மேலே புஃப்னு பாய்சனை துப்பிட்டு போயிடும். ஹெல்த்தெல்லாம் குறையாது கைஸ். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு ஸ்க்ரீன் அப்படியே பச்சையாக தான் இருக்கும். நம்மளுக்கு அவக்காடை கிடச்சிருச்சு. ஐயோ, எந்த ரூம்லேன்னு பார்க்கலையே, சன்லைட்லேயே கிடச்சி. சன்லைட்டில் தான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். இருங்க கைஸ், நான் போய் ரெக்கார்டிங்கில் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லை கைஸ், எனக்கு ஃபெர்டிலைசரில் கிடச்சி. சூஷி வந்துச்சு, எங்கிட்ட நான் உள்ளே வந்துட்டேன். எனக்கு ஃபெர்டிலைசரில் கிடச்சிச்சு கைஸ். அப்படியே நம்ம இந்த சைடு போய் கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுங்காட்டி இந்த சைடு வந்தேன். ஃபெர்டிலைசரில் கிடச்சி. இது வந்து நான் அந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லலை. இது வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குங்க கைஸ். இதுக்கு ஒரு ரொட்டேஷன் இருக்குது. அதாவது இப்போ இது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இது 2 ஐட்டம் கையில் வச்சுருக்கானா. ஃபர்ஸ்ட்டு அவக்காடோ கீழே போட்டு நெக்ஸ்ட்டு இதை தூக்கி இதுக்கு போட்டுருவோம் மிஷினில். நெக்ஸ்ட்டு மீனை கையில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அவக்காடோ கையில் எடுத்துகிட்டு இதில் சாப்பிங்க்கு போட்டுடலாம். அது அப்படியே மீன் கையில் இருக்கட்டும். ரைஸு குக் ஆகிருச்சு. ரைஸை தூக்கி பிளேட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாசி ரெடி ஆயிடுச்சு. பாசி தூக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மீனை தூக்கி வச்சுக்கலாம். மீனை வச்சிட்டோம்னா அவக்காடோ ரெடி ஆயிரும். அவ்வளோதான். எனக்கு அவக்காடை தூக்கி வச்சிட்டோம்னா டிஷ்ஷு முடிஞ்சு போய் கொடுத்துட வேண்டியதுதான் கைஸ். சரி கைஸ், ஃபஸ்ட்டு டிஷ்ஷை நம்ம சமைச்ச கொடுத்துடலாம். அதனால் டைனிங் ரூமுக்கு போயிடும். அவ்வளோதான் கைஸ். இனி வரதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிட்றேன். ஏன்னா பேச முடியாது கைஸ். அவ்வளோதான் கைஸ். புள்ளியிலேயே 3rd கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தான் கைஸ் இருக்கிறதுலே கடுப்பான ஒன்று வரும். ஐயோ, அது கொசு இல்லை, ஈ கைஸ். அந்த ஈ வந்து லைட் அடிச்சுக்கிட்டே வரும். அந்த லைட்டில் நம்ம மாட்டினோம்னா மதியாசல்லாம் அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க. அதில் நம்ம மாட்டாமல் போகிறோம். அதான் கதை இங்கே. எப்பா கைஸ், கடவுள் பூனையும் 2 டிஷ் தான் கொடுத்துருக்காங்க. நான் போன தடவை இதே மாதிரி சோலோ தான் விளையாண்டேன். அதுக்கு வந்து எனக்கு 3 டிஷ் கொடுத்துருந்தாங்க. நன்றிகள் 2 டிஷ் கொடுத்ததுக்கு. ஐயோ, இந்த சூசி பேய் வேறு வந்து இருங்க கைஸ். நான் இந்த 2த்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டலான் இருக்கேன். ஏன்னா அந்த கண் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு பார்த்து நீங்கள் ஈஸியாக அதை எடுத்துக்கலாம். அதை உங்களுக்கு அதை ஃபுல்லாக காட்ட போகிறேன். இதுவும் ஜஸ்ட்டில் போக முடியுமா? வேணாம் கைஸ், எதுக்கு ரிஸ்க்கு. 3 எழுத்து அப்படியே வச்சுருக்கேன். அது கடைசிக்கு தேவைப்படும். கடைசியில் ஒரு பெரிய ஆபி ஒன்று வரும் கைஸ். அந்த ஆபியை தாண்டணும். அதாவது பார்க்கோர் இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ வாய் வளருதே. சரி, கொளருதே இங்கே. அம்மா ஏய் நீ போம்மா. இது வேற வந்துட்டு ஃபஸ்ட் நான் வந்து ரைஸும் இதுவும் எடுத்துக்கிறேன், ஈலும். ஏன்னா அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போய் செத்துட்டோம்னா கையில் இருக்கிற பொருள்லாம் போயிடும். அதுங்காட்டி ஃபஸ்ட்டு நான் ரைஸும் ஈலும் எடுத்து குக்கிங்க்கு போட்டுடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் போயிட்டு இது இருக்கணும். அம்மா ஏய் உனக்கு வேறு வேலை இல்லையா? தள்ளுங்க கைஸ். இப்போ நம்ம இது பண்ணோம். இப்போ நான் போய் கண் எடுக்கிறேன். இதுங்க கைஸ், அந்த இடத்துக்கு போயிட்டு வேணாம், இப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல ஒரு சுற்றுறோம்னா அந்த இடம் வந்துடும். இதுக்கு எதுக்கு போய் தேவையில்லாமல் சீன்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுக்கிட்டு ஏன் கைஸ். இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு ஐயோ, இந்த இவ்வளோ நேரம் கேம்ஸ் முத்தாதலடா போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான், சரி விடுங்க. இந்த கொசு வரும், இது லைட் அடிச்சு ஈ வரும். இந்த ஈ லைட் அடிச்சுக்கிட்டே வரும் பாருங்கள். அந்த லைட்டில் மாட்டினோம்னா அவள்தான் தூக்கி வச்சிரும். தள்ளுங்க கைஸ். இந்த இடத்த அப்படியே மெதுவாக தாண்டுவோம். இந்த இடத்துல அப்படியே ரசித்து தாண்டணும் கைஸ். ஜஸ்ட்டு இருங்க கைஸ். பொறுமை எருமையை விட பெருசுன்னு சொல்லுவாங்கோ. அதுங்கிட்ட நம்ம பொறுமையாகவே போய்க்கலாம். இங்கே அந்த ஈ அம்மா ஏய் சீக்கிரம் வா. சரி ஈ சீக்கிரம் வாப்பா. அவள்தான்
வந்து விட்டது அப்படியே ஓடிட வேண்டியதான் கைஸ். நம்மளுக்கு வேறு எந்த இல்லை. இங்கே சைடில் கேட்டு போட்டாங்க. நான் கூட இந்த கேட்டை தாண்டி வராதுன்னு பார்த்தா வருது கைஸ். அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை. ஓ இது ஜஸ்ட்டு இது ஃப்ளூக்கு. எஸ் வந்தாச்சு. எஸ் என்ன கேமில் எனக்கு நிறைய லக் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஐ எம் த லக்கி பர்சன் ஆஃப் த கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவள் தான் இழுத்து விட்டாச்சு. என்ன கைஸ் இது என்னமோ பாலாக வந்து விழுகுது. வாட்ஸ் திஸ்? இது பார்த்தா ஐயோ எந்த மாதிரி இருக்குது? இது பார்த்தா எந்த மாதிரியுமே இல்லையே. வந்து டியூப்பு போட்டு தண்ணி உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சிடாங்க. அடுத்து இந்த இடத்துல வந்துடும். சீக்கிரம் வா 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 காய்ஸ். என்னை மன்னிச்சு, அந்த சீன் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அதுங்காட்டி நான் இங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே பண்ணுறேன். அந்த கண் எடுக்கிற இடத்துக்கு மட்டும் நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், ஸ்லோ பண்ணிக்கிறேன். தெரியாமல் இதாகிடுச்சு கைஸ். அதுங்காட்டி நான் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அந்த டிஷ்ஷை நான் முடிச்சிட்டேன். அந்த டிஷ்ஷை முடிச்சுட்டு தான் இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே நான் உங்களுக்கு முடிச்சிட்றேன். ஐயோ அந்த சீன் ரெக்கார்ட் ஆகாமல் போச்சு கைஸ். அந்த சீனில் நான் கடைசி 20 செகண்டில் முடித்தேன். அந்த டக்குன்னு ரெக்கார்ட் ஆகாமல் போச்சு. அது சரி விடுங்க கைஸ், அதை நம்ம பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங் டைம் கம்மியாக இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா இந்த அப்ளை வச்ச ரெக்கார்டிங் 4 GB வந்துச்சு. இப்போ ரெக்கார்ட் பண்ணாமல் 2 GB தான் வந்திருக்கு. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. 4th கோர்ஸ் கம்ப்ளீட்டட். என்னது இது? இல்லை லைப்ரரி மாதிரி. இது அந்த கொசு இருக்கிற இடம் கைஸ். நான் டக்குன்னு பார்த்தேன் லைப்ரரி மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டேன். அதுதான் கைஸ். இங்கே லிஃப்ட்டு என்னமோ கட்சீனில் காமிக்கிறாங்க. யூ நீட் டு கட் டு த. ஐயோ அதுக்குள்ளே போயிடுச்சு. இந்த லிஃப்ட்டுக்குள்ளே அவனுக்கு கொடுத்துருக்க டைமருக்குள்ளே வரணுமாட்டிருக்கு கைஸ். 1 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 1 நிமிஷத்துக்கு கட்சீனில் போக வச்சிடாதீங்கடா. ஐயோ என்னது இது? காட் ஸ்பீடா தெரியலையே. ஐயோ நீ வேற வந்து 1/2 மணி நேரம் பேசுவானே இவன். ஐயா 5 செகண்ட் தாண்டா இருக்கும் நாங்கள் போகிறதுக்கு. இவன் வேற என்னது இது? டைனிங் ரூம்னு சொல்லிட்டு காட்டினாங்க. என்னது இது? என்னடா என் ஃபோட்டோவை போட்டிருக்கீங்க? ஓட வேண்டியதான் கைஸ். சட்டுக்கிட்டு தட்டையில் கிட்ட போட்டு ஃப்ளேமு போன ரவுண்டு இதில் தான் மாட்டி செத்தேன். அதாவது இதனோட 4வது ட்ரைன்னு சொன்னேன்ல கைஸ், அது இதில் தான் மாட்டி செத்தேன். பாருங்கள் அந்த கம்மில் மாட்டான ஸ்லோ பண்ணி விட்டுருச்சு. அதாவது இது என்னோட 5வது ட்ரை. இந்த ட்ரையில் கேம் முடிப்பேனான்னு பார்ப்போம். என்னோட 4வது ட்ரையில் தான் அந்த ஃப்ளேமில் மாட்டி என்னோட 3 லைஃபும் போச்சு. பின்னாடி ஏதோ துரத்துது. ஐயோ இதில் மாட்டிக்கிட்டேன். என்னை விட்டுருக்கடா. அவ்வளோ ஒரு லைஃப் போச்சு. ஓ மை காட், வாட்ஸ் திஸ் கைஸ்? எனக்கு புரியல. என்னது இது? எந்த கைஸ் சொன்னா இப்போ லக்கியஸ்ட் பர்சன் ஆஃப் த கேம்? அவ்வளோ தான் கைஸ். நம்ம லிஃப்ட்லேயே ஜெயிச்சிட்டோம். என்னது இது? என்னடா வந்து பார்க்குற? ஐயோ கண்ணாடி உடைக்கிறான். பைத்தியக்கார போய் எப்படா இடியாட்டிக் நான்சென்ஸ் வந்து கண்ணாடி உடைக்கிறான் கைஸ். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பேன். அவ்வளோதான், இந்த இடத்துக்கு வந்தாச்சு. என்ன இது? லிஃப்ட்டில் யாருன்னா தப்பிச்சிட்டோன்னு நினச்சேன். இந்த இடத்துக்கு எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருக்கே. ஐயோ செஃப் மண்டை பேசுகிறான். இருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் கைஸ். இவன் பேசுகிறதே நான் 5x ஸ்பீடில் வச்சுருக்கேன். தலைவன் அவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எங்கே கைஸ்? சரி பேசி முடிச்சிட்டான். போகிறக்கு வழி எங்கே காணோம், வழியை காணோம். இதென்னது? இது ஆங்குலர் ஃபிஷ்ஷுங்க. ஆங்குலர் ஃபிஷ்ஷா? ஆமாம், ஆர்க்கில் இந்த ஃபிஷ் இருக்குது. இது பேர் ஆங்குலர் ஃபிஷ்ஷு தான். ஆர்க்கில் ஆங்குலர் ஃபிஷ்ஷுங்க. இது எதுக்கு அதை காட்டுறாங்க இப்போது? எவ்வளோ பெருசு. அது முட்டை. இதுக்கிட்ட இருந்தால் அந்த நம்ம கண்ணு மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுல, அதில் பாலாக விழுந்துச்சுல, இதோட முட்டை கைஸ் அது. ஐயோ பாவம். சரி விடுங்க, ஆனதாக ஆகிப்போச்சு. இங்கே பாருங்க, இங்கேருந்து அதில் முட்டையெல்லாம் வந்துருக்கு. அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்த விட்டு நம்ம தாண்டிட்டோம்னா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அந்த ஆங்குலர் ஃபிஷ் பார்ப்பேன் கைஸ். அது ஆர்க்கில் ஆங்குலர் ஃபிஷ்ஷு, ஆனால் ரியல் லைஃப்பில் அது என்னன்னு தெரில. ஏஞ்சல் ஃபிஷ்ஷா? ஐயோ அது வீட்டில் வளர்த்துற மீன் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. வேர் இஸ் எவ்ரி ஒன்? என்னமோ சொல்கிறாங்க, குட்டியாக இருக்குது. வெல் இட்ஸ் ஈட். சரி லெட்ஸ் ஈட்.
இங்கே ஓகே. ஓ வாவ், திஸ் டேஸ்ட் லைக் ஆப்பிள் பை. ஓ இந்த டேஸ்ட் வந்து ஆப்பிள் பை மாதிரி இருக்காமா. அது கிராண்ட் மதர்ஸ் என்னமோ சொன்னா. கிவ் மீ மோர். எனக்கு இன்னொரு அப்பா கைஸ் அதை சாப்பிட்டானே அந்த மான்ஸ்டராக மாறிட்டாங்க கைஸ். ஓஹோ அப்படி போகுதா கதை. ஐயோ இவன்ட்டு தப்பிச்சே ஆகணும். கதவை திறங்கடா. இது போட்டிருக்காங்க. அண்ணே கதவு திறந்து விட்டீங்கன்னா போயிடுவேனே. என்னண்ணே ஆங்குலர் ஃபிஷ்ஷை போட்டு காட்டுறீங்க. என்னது இது என்னது வாய்டு இது. செஃப் வந்துட்டாங்க கைஸ். இவன் வேற உட்காந்து பூமர் கைஸ் அறுத்து தள்ளுவாங்க கைஸ். இவன் அவ்வளோதான் கைஸ். அந்த பூமர் அங்கிள் வந்த சீனை கட் பண்ணிட்டேன். என்னது இது புதுசாக ஸ்பைடர் மான்ஸ்டர் கிளம்பியிருக்கு. எத்தனை பேர்ரா இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்திருக்கீங்க. சரி தள்ளுங்க இதான் சொன்னேன் அந்த பார்க்கோர்னு. ஏய் நைஸ். இல்லை அசால்ட்டு மேட்ருக்கு. ஐயோ ஒரு லைஃபு போச்சே. அவ்வளோதான். இன்னும் 2 லைஃப் இருக்குது கைஸ். பார்த்துக்கலாம் விடுங்க. இந்த நேரத்தில் வீரர்கள் சொல்கிற ஒரே வார்த்தை பார்த்துக்கலாம். வாங்க கைஸ் போவோம். திருப்பி அந்த பூமர் அங்கிள் வந்து பேசினா. ஐயோ ஏன்டா நீ வேற வந்து பேசிக்கிட்டே இருக்க நடுவில். அந்த பூமர் அங்கிள் பேசுகிற சீனை கட் பண்ணிட்டேன் கைஸ். நோ டைம் டு திங்க், கோ பிஃபோர். ஐயோ கிறுக்கா டேய் என்னடா பேங்க பேட் வேர்ட்லாம் தூக்கி உள்ள போடுறீங்க. இந்த டைம் எப்படியோ போயிடணும் கைஸ். ஸோ கைஸ் நான் நிஜமாக சொல்கிறேன், இது ஒரு ஃப்ளூக்கு. அவ்வளோதான், கேமை முடித்து விட்டோம். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேமை விட்டு எஸ்கேப் ஆயாச்சு. டு பி கண்டினியூவா. டே என்னடா கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி பார்ப்போம். சாப்டர் 2வா டு பி கண்டினியூ. ஓகே ஸ்கேரி சூஷி. அவ்வளோதான், எண்டு கார்டு போட்டாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன வருது ஃபைனல் ரிசல்ட்டு. என்ன ஃபைனல் ரிசல்ட்டு 12th நான் எவ்வளோ மார்க்கா? இல்லை எஸ்கேப்டு. அவ்வளோதான் முடிஞ்சு. அது இன்னும் 9 நமக்கு அடுத்து யாருக்கு தெரியும். அப்போ தான் என்கிட்ட 585 காயின்ஸ் இந்த கேம் முடிக்கிறதுல கிடச்சிருக்கு. see you in the void. ஒன்று நான் வாய்டில் பார்க்குறேன்னு சொல்லுது. ஒரு சாப்டர் 2 பேர் வாய்டோ யாருக்கு தெரியும். சரி கைஸ், பை ஃப்ரம் MGT. பை கைஸ். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.